வணக்கம். இப்போ நேற்று பசுந்தாள் உரம் போட்டிருந்தோம். அதில் இன்றைக்கி வந்து ஏர் ஓட்டியாகுது. சம்பா சாகுபடிக்கு ஏர் ஓட்டியாகுது டிராக்டர் மூலமாக. 2 சால் ஓட்டுறாங்க. ஒரு சாலுங்கிறது ஒரு முறை உழவு செய்கிறது. விவசாயிகளுக்குலாம் தெரியும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் 2 சால் ஓட்டுறாங்க. 2 முறை உழவு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாரம் போட்டு பழஞ்ச ஏர் போட்டு மறுபடியும் 2 சால் 2 முறை ஓட்டி ஒரு 10-15 நாள் கழித்து அப்புறம் தான் நாற்று பறித்து நடவு பண்ணுறது. பாருங்கள், ரூமுக்குள்ளாரே வேலைகள் எத்தனையோ இருக்குது. அது குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளார. இதெல்லாம் விவசாயங்கிறது இப்படி வெளியில் வந்து காற்றோட்டமாக செய்யக்கூடிய வேலை. உழவு பணி முடிஞ்சதும் இன்னும் 15 நாள் கழித்து நாற்று பறித்து நடவு பண்ணிவிடுவாங்க. இதில் அவ்வளோதான். அப்புறம் அந்த மழையிலேயே விளையக்கூடியது தான் ஜீரக சம்பா. பாரம்பரிய நெல். ஜீரக சம்பா ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் வேறு எந்த நெல்லுமே அரிசியுமே சாப்பிட முடியாது. இந்த ஜீரக சம்பா தான் நடவு பண்ண போகிறோம். மழையிலையும் தண்ணிலையுமே விளையும். நன்றி.